உலகின் மிகச்சிறந்த விலங்கியல் நிபுணர் மற்றும் பறவையியல் நிபுணர் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1855 ஜூன் 25 அன்னைக்கு இங்கிலாந்துடைய கிளாஸ்டர்ஷரில் இருக்கிற செல்டனமில் ஜேம்ஸ் ஸ்டார்ஸ் ஃபோர்ப்ஸுக்கும் ஆன் பென்னட் ஃபோர்ப்ஸுக்கும் மகனாக பிறக்கிறார் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ். இவர் கூட பிறந்தவங்க ஒரு பிரதரும் 2 சிஸ்டர்ஸும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ரயில்வே இன்ஜினியராகவும் ரயில்வே அட்மினிஸ்ட்ரேட்டராகவும், அதாவது ரயில்வே பொறியாளராகவும் ரயில்வே நிர்வாகியாகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் சிறு வயதிலிருந்தே பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் போன்ற உயிரினங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1859ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் லண்டன், சாட்டம் அண்ட் டோவர் ரயில்வே அப்படின்னு ஒரு ரயில்வே கம்பெனி உருவாக்கப்பட்டது. அந்த ரயில்வே கம்பெனியோடைய ஜெனரல் மேனேஜராக வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸோடைய அப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸோடைய அப்பா அவருடைய குடும்பத்தை அழைச்சிட்டு இந்த இங்கிலாந்துடைய கிளாஸ்டர்ஷரில் இருக்கிற செல்டனம்ல இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா 1860ஆம் ஆண்டு வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக லண்டனுடைய கென்சிங்டனில் இருக்கிற கென்சிங்டன் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அந்த கென்சிங்டன் பிரைமரி ஸ்கூலில் 6th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கு சேர்ந்து வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது நிறைய பூச்சிகளை வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் சேகரித்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பறவைகள் வளர்ப்புலையும் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் ஆர்வம் காட்டி வந்தாங்க. இதுக்கிடையில் 1865ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே கென்சிங்டன் பிரைமரி ஸ்கூலில் 6th கிரேடும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருக்கிறனால வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் தொடர்ந்து அங்கே இவருடைய 6th கிரேடும் படிக்கிறாங்க. பின்னர் 1866ஆம் ஆண்டு இவருடைய 11 வயதில் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் இவருடைய 6th கிரேடையும் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா அதே கென்சிங்டன்லேயே இருந்த கென்சிங்டன் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது கென்சிங்டன் ப்ரிப்பரேட்டரி கிராமர் ஸ்கூல் அப்படின்னு இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் கிடையாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த கென்சிங்டன் ஸ்கூல் ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. ஸோ அங்கே இவர் ஜாயின் பண்ணி 1866ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. படிக்க ஆரம்பித்த சில ஆண்டுகள்லேயே வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸுக்கு இங்கிலாந்துடைய ஹாம்ப்ஷயரில் இருக்கிற வின்செஸ்டரில் இருக்கக்கூடிய வின்செஸ்டர் காலேஜ் அப்படின்ற ஒரு பப்ளிக் ஸ்கூல், ஒரு ஹை ஸ்கூல், அங்கே இவருக்கு படிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இதனால் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸை இவருடைய அப்பா அந்த கென்சிங்டன் ஸ்கூல்லேருந்து இந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற கென்சிங்டன்லேருந்து அதே இங்கிலாந்துடைய ஹாம்ப்ஷயரில் இருக்கிற வின்செஸ்டருக்கு அனுப்பி வின்செஸ்டர் காலேஜ் அப்படின்ற ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கே சேர்ந்து வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் தொடர்ந்து இவருடைய உயர்கல்வியை படித்து வந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின் போன்ற லாங்குவேஜஸை வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் கற்றுக்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு, நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல், இது போன்ற பாடங்களையும் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் படித்து வந்தாங்க. நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது தாவரங்கள் பற்றியும் விலங்குகள் பற்றியும், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பற்றி படிக்கிறது தான் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. சரியாக சொல்லணும்னா பாட்டனி தாவரவியல், ஜுவாலஜி விலங்கியல், இந்த 2 பாடங்களும் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது நேச்சுரல் வேர்ல்டு குறித்து, ஃபிசிக்கல் வேர்ல்டு குறித்து படிக்கிறது. உதாரணமாக ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், அஸ்ட்ரானமி வானியல், பயாலஜி உயிரியல், ஜியாலஜி புவியியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் அப்படின்றது. ஸோ இந்த பாடங்கள் எல்லாம் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் படித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸுக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1872ஆம் ஆண்டு வில்லியம் ஃபோர்ப்ஸ் இவருடைய 17 வயதில் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிக்கிறாங்க அந்த வின்செஸ்டர் காலேஜில் இருந்து. முடிச்சதுக்கப்புறமா வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக இந்த 1872ஆம் ஆண்டு இந்த இங்கிலாந்துடைய ஹாம்ப்ஷயரில் இருக்கிற வின்செஸ்டரில் இருந்து ஜெர்மனியோடைய நார்த் ரைன் வெஸ்ட்ஃபேலியா அங்கே இருக்கிற ஆக்ஹன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி அடுத்த ஓராண்டு இவர் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க. இந்த ஆக்கன் அப்படின்றது
அந்த காலகட்டத்தில் ஆக்ஸ்லா சேப்பல் அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஃப்ரெஞ்சு மொழியில் அந்த பேர் வந்து ஜெர்மனியில் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஆக்கன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு சிட்டி. ஸோ அங்கே போய் அங்கே இருக்கிற அகாடமியில் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் அடுத்த ஓராண்டு படித்தாங்க. அதுக்கப்புறமா இவர் மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய படிப்பை அந்த ஆக்ஸ்லா சேப்பலில் முடிச்சதுக்கப்புறமா அந்த ஜெர்மனியுடைய நார்த் ரைன் வெஸ்ட்ஃபேலியா அங்கேருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு 1873 இவருடைய 18 வயதில் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக அதாவது மெடிக்கல் கரிக்குலமாக வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், பெத்தாலஜி நோயியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, பயாலஜி உயிரியல், பாட்டனி தாவரவியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் வந்து படித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் 1875 இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து இவர் பாதியிலேயே வந்து வெளியேறி அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனுக்கு இவர் மறுபடியும் போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் UCL அங்கே ஜாயின் பண்ணி தொடர்ந்து இவருடைய மருத்துவ கல்வியை வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் வந்து கண்டினியூ பண்ணாங்க. இந்த காலகட்டத்தில் தான் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸுக்கு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் எல்லாமே வந்து குறைஞ்சு ஒரு விஞ்ஞானி ஆகணும் அப்படின்றதுல தான் இவருக்கு எண்ணம் அதிகரித்தது. குறிப்பாக வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸுக்கு சிறு வயதிலிருந்தே உயிரினங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருந்தனால இவர் வந்து பயாலஜியை ரொம்ப சிறப்பாக படித்தாங்க. அதே மாதிரி அனாட்டமி உடற்கூறியலை இவர் ரொம்ப நல்லா படித்தாங்க. உடற்கூறியல் அப்படின்னா உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது. உதாரணமாக நம்மளுடைய உடலில் இருதயம் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த இருதயத்தினுடைய வடிவம் என்ன, அந்த இருதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்குது, அதேமாதிரி நம்மளுடைய உடல் திசுக்களினுடைய தன்மை என்ன, நம்மளுடைய உடல் எலும்புகள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது. ஸோ இவர் வந்து மருத்துவக் கல்வியின் போது அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி எல்லாம் படித்தாங்க, பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லாம். ஸோ அதில் அனாட்டமி, பயாலஜி ரெண்டில் இவர் வந்து நிறைய விருப்பம் காட்டினாங்க. இந்த நிலையில் தான் ஆல்ஃப்ரெட் ஹென்ரி கேரட் அப்படின்ற ஒரு தலை சிறந்த ஒரு விலங்கியல் நிபுணர், சுவாலஜிஸ்ட் ஒருத்தர், அவருடைய அறிமுகமானது வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸுக்கு கிடைக்குது. இந்த அலெக்சாண்டர் ஹென்ரி கேரட் அப்படின்றவர் வந்து 1846 மே 18 அன்னைக்கு பிறந்தவர். ஸோ இவரை விட 9 வயசு கூட இருந்தாலும் 2 பேரும் வந்து நண்பர்களாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அதில் அந்த வில்லியம் ஹென்ரி கேரட் அவர் வந்து ஒரு விலங்கியல் நிபுணராக இருந்தனால வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸுக்கு தொடர்ந்து வந்து பயாலஜியில் தனியாகவே படிக்கலாம், பேசாமல் வந்து மருத்துவ கல்வியை கைவிட்டுட்டு பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கலாம் அப்படின்னு இவருக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. இதை வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் வந்து ஏற்றுக்கிட்டு 1876 மருத்துவக் கல்வி படிக்க ஆரம்பித்த 3 ஆண்டுகளில் இவர் வந்து மருத்துவக் கல்வி வந்து பாதியில் நிப்பாட்டுறாங்க. குறிப்பாக யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் இருந்து இவர் முழுமையாக வெளியேறி இந்த 1876 இவருடைய 21 வயதில் இந்த இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனில் இருந்து அதே இங்கிலாண்டுடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் வந்து போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு கன்ஸ்டிடியூன்ஸ் காலேஜான செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அங்கே வந்து இவர் ஜாயின் பண்ணி BA படிக்க ஆரம்பிக்கிறாங்க. செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு அங்கம் தான். ஸோ செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் படித்தா யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருந்து தான் டிகிரி வழங்கப்படும். ஸோ இவர் வந்து BA பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய கல்வியின் போது இவர் வந்து பயாலஜி உயிரியல், ஜுவாலஜி விலங்கியல், ஆர்னத்தாலஜி அதாவது பறவையியல் இந்த பாடங்களை தான் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் வந்து படித்து வந்தாங்க. அதாவது பயாலஜி, ஆர்னத்தாலஜி, ஜுவாலஜிலாம் எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் பயாலஜி, ஜுவாலஜி, ஆர்னத்தாலஜி, கெமிஸ்ட்ரி, பாட்டனி அப்படின்னு எல்லா அறிவியல் பாடங்களும் இருந்தது. ஸோ வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் வந்து BA படித்தாங்க. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் தரப்பில் BA படித்தா அதுவும் சயின்ஸ் படித்தா அது வந்து நேச்சுரல் சயின்ஸ் ட்ரைபாஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனுடைய பேரே நேச்சுரல் சயின்ஸ் ட்ரைபாஸ் தான். நேச்சுரல் சயின்ஸஸ் ட்ரைபாஸ் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு இருக்குது. இது கிட்டத்தட்ட வந்து செமஸ்டர் மாதிரி தான். ஒரு 2 வருஷம் படித்து அந்த 2 பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணால் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸுக்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி BA வந்து வழங்கப்படும். ஸோ வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் வந்து
அந்த நேச்சுரல் சயின்சஸ் ட்ரைபாஸ் பார்ட் 1 பார்ட் 2 வந்து எடுத்து படிக்கிறாங்க. இது பொதுவாக 4 வருடங்கள் படிக்கணும். ஆனால் இவர் ஏற்கனவே 3 வருடங்கள் மருத்துவம் படிக்கும் போதே பயாலஜி அனாட்டமிலாம் இவர் படித்தனால இப்போ இவர் வந்து 3 வருடம் படித்தா போதும் அந்த நிலைமை இருந்தது. ஸோ வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் வந்து நேச்சுரல் சயின்சஸ் ட்ரைபாஸ் வந்து அந்த செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் படித்தாங்க. இந்த நிலையில் தான் இவருக்கு விலங்கியல், பறவையியல், உயிரியல் எல்லாம் இருக்கக்கூடிய ஆர்வமானது மிகப்பெரிய அளவில் இருந்தனால வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் படிக்கும் போதே பல பதவிகளை பெற்றாங்க. குறிப்பாக கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி அதனுடைய ஒரு செக்ரட்டரியாக 1878 பிப்ரவரி 8 அன்னைக்கு இவர் நியமிக்கப்பட்டாங்க. அப்போ இவருக்கு 22 வயது தான் இருந்தது. அதாவது இவர் ஜூனில் பிறந்திருந்தனால பிப்ரவரி மாதம் 1878 இவருக்கு வயது 22 தான். ஸோ அப்போ வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் வந்து அந்த ஒரு செக்ரட்டரியாக கேம்பிரிட்ஜ் நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டியினுடைய ஒரு செயலாளராக பணிபுரிஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த அந்த ஆல்ஃப்ரட் ஹென்ரி கேரட் அவருக்கு கீழே இவர் ஒரு லிட்ரரி எக்ஸிக்யூட்டராகவும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆல்ஃப்ரட் ஹென்ரி கேரட் அப்படின்றவர் வந்து ஜூலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனில் இருக்கிற ஜூலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ப்ரொசெக்டராக பணிபுரிஞ்சு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு பதவியில் இருக்கும்போது அவருக்கு ஒரு லிட்டரரி எக்ஸிக்யூட்டராக கேம்பிரிட்ஜில் இருந்து வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் வந்து பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1879ஆம் ஆண்டு வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் இவருடைய 24 வயதில் அந்த நேச்சுரல் சயின்சஸ் ட்ரைபாஸ் அதை வந்து செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜிலேருந்து முடிக்கிறாங்க. ஸோ பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து முடிக்கிறாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ஹானர்ஸில் இவர் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜோடைய ஒரு ஃபெல்லோவாகவும் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் தான் துரதிர்ஷ்டவசமாக இந்த 1879ஆம் ஆண்டு அக்டோபர் 17 அன்னைக்கு வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸோடைய நண்பரான ஆல்ஃப்ரட் ஹென்ரி கேரட் அவர் வந்து அவருடைய 33 வயதிலேயே இறந்து போயிடுறாங்க. ஸோ 1846 மே 18 பிறந்தவர் 1879 அக்டோபர் 17 அன்னைக்கு அவருடைய 33 வயதிலேயே இறந்து போகிறாங்க. இறந்து போனதுக்கப்புறமா அவருடைய லிட்டரரி எக்ஸிக்யூட்டராகவும் நண்பராகவும் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் இருந்தனால இவர் வந்து லண்டனுக்கு வரவழைக்கப்படுறாங்க. ஸோ அவர் இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போகிறாங்க. ஜூலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ப்ரொசெக்டர் அப்படின்ற அந்த பதவி ஆல்ஃப்ரட் ஹென்ரி கேரடுக்கு பிறகு வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸுக்கு வழங்கப்படுது. ஸோ ஜூலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு ப்ரொசெக்டராக வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் வந்து இந்த 1879ஆம் ஆண்டு அக்டோபர் 17க்கு பிறகு பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொசெக்டர் அப்படின்றது வந்து ஒரு அனட்டாமிக்கல் அதாவது இந்த உடற்கூறியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளுக்காகவும் மற்ற உடலியல் ஆராய்ச்சிகளுக்காகவும் விலங்குகளை வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பதவி தான் ப்ரொசெக்டர் அப்படின்றது. ஸோ அதில் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் வந்து அந்த ஒரு ஒர்க்கில் இவர் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய ரோட்ஸ் காலேஜ் அது பிற்காலத்தில் ஸ்டூவர்ட் காலேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டது அதனுடைய ஒரு லெக்சரராக வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் வந்து அழைக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லண்டன்லேயே இருக்கிற சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய லெக்சரர் ஆன் கம்பேரிட்டிவ் அனாட்டமியாகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. கம்பேரிட்டிவ் அனாட்டமி அப்படின்னா ஒப்பீட்டு உடற்கூறியல் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்னேன் உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது அப்படின்னு. அதே சமயம் இந்த கம்பேரிட்டிவ் அனாட்டமி அப்படின்னா மற்ற 2 உயிரினங்களினுடைய எலும்புகளை வந்து கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு அதனுடைய ஸ்ட்ரக்சர் மற்ற 2 உயிரினங்களினுடைய உறுப்புகளை ஒப்பிடுறது, மற்ற 2 உயிரினங்களினுடைய திசுக்களை ஒப்பிட்டு அதனுடைய ஸ்ட்ரக்சர் பற்றி படிக்கிறது அதுதான் கம்பேரிட்டிவ் அனாட்டமி. இதை வந்து மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரையாக கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் பணிபுரிஞ்சு வந்தாங்க. மேலும் ஜூலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ப்ரொசெக்டராகவும் பணிபுரிஞ்சாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இவர் உலகம் முழுவதும் பயணம் பண்ணி பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய புதிய வகையான பறவைகள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. இதுக்கிடையில் இவர் வந்து மஸ்குலர் ஸ்ட்ரக்சர் அண்டு வாய்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ரிசர்ச் பேப்பர்ஸை இவர் வந்து எழுதி வெளியிட்டு வந்தாங்க. குறிப்பாக ஐபிஸ் ஜேர்னல் அது அந்த காலகட்டத்தில் இந்த ஐபிஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இது ஒரு வகையான பிரிட்டிஷ் ஆர்னத்தாலஜிக்கல் யூனியன் அதனுடைய ஒரு சயின்டிஃபிக் ஜேர்னல். அதில் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் வந்து இந்த ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. அதாவது பறவைகளின் தசை கட்டமைப்பு மற்றும் குரல் உறுப்புகள் அப்படின்ற டைட்டில். அதாவது இந்த பறவைகள் இருக்குன்னா அது வந்து எப்படி வந்து ரெக்கை விரித்து பறக்க முடியுது, அதனுடைய தசை எப்படி கட்டுப்பாட்டில் இருக்குது, அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி அமைஞ்சிருக்கு, அதே மாதிரி பறவைகள் வந்து கூச்சலிடும், சத்தமிடும், குறிப்பாக வந்து சில பறவைகள் பாடும். ஸோ அதனுடைய
அந்த அந்த ஒரு வாய்ஸ் ஆர்கன்ஸ் அந்த ஒரு குரல் அமைப்பு அந்த குரல் உறுப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற குறித்தெல்லாம் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் இந்த மஸ்குலர் ஸ்ட்ரக்சர் அண்டு வாய்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் பேர்ட்ஸில் தொடர்ந்து எழுதி வெளியிட்டாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க்காக மாறுது, ரொம்ப குறிப்பிடத்தக்கதாக மாறுது. இதுக்கிடையில் இதே 1880 வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு ரிசர்ச் பேப்பர் எழுதினாங்க. அது வந்து பேசரைன் அப்படின்ற ஒரு வகையான பறவைகள் குறித்து. பேசரைன் அப்படின்ற பறவைகளினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும்னா, அவனுடைய காலில் இருக்கக்கூடிய விரல்கள் 3 விரல்கள் இப்படி முன்னாடியும் ஒரே ஒரு விரல் பின்னாடியும் இருக்கும். ஸோ அதனுடைய அமைப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது குறித்து வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதை வந்து தி அனாட்டமி ஆஃப் பேசரைன் பேர்ட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் 1880 வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த 1880 சம்மரில் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருந்து ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ப்ரொசெக்டர் அப்படின்ற பதவியிலேயே இவர் நேராக பிரேசிலில் இருக்கிற பெர்னம்புக்கோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் அந்த பெர்னம்புக்கோவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியாஸ் நிறைய காடுகளுக்கு வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து போய் அங்கே இருக்கிற வித்தியாசமான பறவைகளை வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து ஆய்வு செய்கிறாங்க. இதுக்கிடையில் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து 1881 பிரேசிலுடைய பெர்னம்புக்கோ அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்டில் இவர் ஆராய்ச்சி பண்ண பறவைகள் குறித்து த ஐபிஸ் அப்படின்ற அந்த சயின்டிஃபிக் ஜேர்னலில் ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வெளியிடுறாங்க. மேலும் அந்த அனாட்டமி ஆஃப் த பேசரைன் பேர்ட்ஸ் அதனுடைய இன்னொரு பதிப்பையும் இவர் வெளியிட்டாங்க. மேலும் அதே 1881 வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து இந்த ஏற்கனவே இறந்து போன ஆல்ஃப்ரெட் ஹென்ரி கேரட் அப்படின்ற இவருடைய நண்பர், அவர் வந்து ஏற்கனவே பறவைகள் சார்ந்து பண்ணியிருந்த ஆராய்ச்சிகள் அதெல்லாம் இவர் வந்து தொகுக்கிறாங்க, கலெக்ட் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மெமோர் நினைவு குறிப்பு அவருடைய வாழ்க்கையையும் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து இந்த 1881 வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் the contributions to the anatomy and classification of birds made by Professor Garrett அப்படின்ற டைட்டிலில் ஆல்ஃப்ரெட் ஹென்ரி கேரட்டோடைய பங்களிப்புகளை 1881 வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து பிரேசிலில் இருக்கிற பெர்னம்புக்கோல இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் போய் அங்கே இருக்கிற பல காடுகளில் 1881 வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க. பிறகு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருந்து இங்கிலாந்துடைய மெர்சி சைடில் இருக்கிற லிவர்பூலுக்கு வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் போகிறாங்க. அங்கேயும் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து தொடர்ந்து இவருடைய ரிசர்ச்லாம் மேற்கொண்டு வந்தாங்க. குறிப்பாக 1882 வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து தி அனாட்டமி ஆஃப் பெட்ரல்ஸ் கலெக்டட் டூரிங் voyage ஆஃப் த HMS சேலஞ்சர் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்கு 1882 இவர் வெளியிடுறாங்க. HMS சேலஞ்சர் அப்படின்றது பெரிய கப்பலை குறிக்கும். அதில் இவர் பயணம் பண்ணும்போது இவர் பார்த்த பறவைகள் பெட்ரல்ஸ் அப்படின்றது கடல் பறவை, ஷீ பேர்ட். ஸோ இவர் வந்து கடல் வழியில் பயணம் பண்ணும்போது நிறைய பறவைகள் இவர் பார்த்து அதை வந்து பெட்ரல்ஸ் அப்படின்னு அதை வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து அதனுடைய உடற்கூறியல் பண்புகள் குறித்தும் ஆராய்ச்சி பண்ணி இதில் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜுவாலஜி ஆஃப் த சேலஞ்சர் அப்படின்ற டைட்டில்லையும் ஒரு ஒர்க்கு அதே 1882 வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வெளியிட்டாங்க. இந்த நிலையில தான் இவர் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய புதிய வகையான பறவைகளை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இதுக்காக 1882 ஜூலை 19 வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து இங்கிலாந்துல இருந்து நேராக இவர் வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நைஜீரியாவுக்கு போகிறாங்க. குறிப்பாக நைஜீரியாவுக்கு இவர் போன உடனே அங்கே இருக்கிற நைஜர் டெல்டா அந்த பகுதியினுடைய வாய்ப்பகுதியிலிருந்து வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. பல கண்டுபிடிப்புகளையும் செஞ்சாங்க. நிறைய ரிசர்ச் ஒர்க்கு, நிறைய பறவைகளினுடைய உடற்கூறியல் பண்புகள், நிறைய பறவைகளினுடைய அந்த வாழ்வியல் அமைப்புகள் அது குறித்தெல்லாம் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஃபானா அப்படின்னு அழைக்கப்படும். ஃபானா அப்படின்றது உயிரினங்கள் அப்படின்னு தான் குறிக்கும். இருந்தாலும் ஃபானா அப்படின்றதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ரீஜன், ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு குறிப்பிட்ட வாழ்விடம், ஒரு குறிப்பிட்ட கால பீரியட், புவியியல் காலம். ஸோ இதில் வாழ்ந்த உயிரினங்கள் தான் ஃபானா அப்படின்னு அழைக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்ந்த விலங்குகள் அப்படின்னா அந்த விலங்குகள் வந்து பொதுவாக ஃபானா அப்படின்னு குறிப்பிடப்படும். ஸோ அந்த மாதிரி ஆப்பிரிக்காலேயே இருக்கக்கூடிய அந்த இவர் போகும்போது வாழக்கூடிய பறவைகள், அங்கே இருக்கிற பர்டிகுலர் ரீஜனில் வாழக்கூடிய பறவைகள் குறித்து வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. இப்படி இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸை தொடர்ந்து காட்டினாங்க. இந்த நிலையில தான் இவர் பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறனால இவருக்கு வந்து ஃபீவர் ஏற்படுது, காய்ச்சல். அதுக்கப்புறம் வந்து டிசென்ட்ரி, வயிற்றுப்போக்கும் ஏற்படுது. இது ரொம்ப கடுமையாக இருந்தது. வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ்னால அதை குணப்படுத்திக்கவே முடியல. அதனால அவர் வந்து இங்கிலாந்துக்கே திரும்பிடணும் அப்படின்னு 1882 இறுதி காலகட்டத்தில் முடிவு செஞ்சாங்க.
ஆனால் இவரால் முடியல. இவர் வந்து இறுதியாக வந்து அந்த நைஜீரியாவுடைய குவாரா ஸ்டேட் அங்கே இருக்கிற சாங்கோ அப்படின்ற இடம் அங்கே வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் இருக்கும்போது 1883 ஜனவரி 14 அன்னைக்கு இவருடைய 27 வயதிலேயே வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1883 ஜனவரி 14 அன்னைக்கு இவருடைய 27 வயதிலேயே வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து அங்கே அந்த நைஜீரியாவுடைய குவாரா ஸ்டேட்டில் இருக்கிற சாங்கோவில் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறமா அங்கே தான் ஃபஸ்ட்டு இவர் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இவருடைய ரிமைன்ஸ், அதாவது வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸோடைய அஸ்தி, அது வந்து நைஜீரியாவிலேருந்து இங்கிலாண்டோடைய கென்ட்டில் இருக்கிற விக்கம் அங்கே இருக்கிற சர்ச்சியார்டுக்கு 1883 ஏப்ரல் 1 அன்னைக்கு கொண்டு வரப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டது. ஸோ வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து இங்கிலாந்துக்கு இவருடைய சொந்த நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வெறும் 27 வயதிலேயே இறந்து போயிட்டாங்க. வாழ்ந்தது குறுகிய காலம், 28 ஆண்டுகளுக்குள்ள தான் வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து வாழ்ந்திருந்தாங்க. ஆனால் அந்த வாழ்ந்த சில ஆண்டுகள்லேயே இவர் வந்து பல சாதனைகள் படைச்சிருந்தாங்க. குறிப்பாக அவர் எழுதி வெளியிட்ட மஸ்குலர் ஸ்ட்ரக்சர் அண்டு வாய்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறமா பேசரைன் பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் பெட்ரல்ஸ், இது குறித்தெல்லாம் இவர் பண்ண ஆராய்ச்சிகளும் மிகச்சிறந்தது. ஸோ அவ்வளோ விஷயங்களை வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இவருக்கு பிறகு வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸுக்கு பிறகு ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ப்ரொசெக்டராக ஃப்ராங்க் எவர்ஸ் பெடார்ட் அப்படின்ற இன்னொரு விலங்கியல் நிபுணர் நியமிக்கப்பட்டாங்க. அவர் வந்து 1885ஆம் ஆண்டு வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து இறந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு இவரால் பண்ணப்பட்ட பங்களிப்புகளை அவர் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இவருடைய வாழ்க்கையையும் அவர் எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து விலங்கியலுக்கும் பறவையியலுக்கும் ஆற்றின பங்களிப்புக்காக இவர் வந்து 3 பறவை இனங்களுக்கு இவருடைய பேர் வந்து இடப்பட்டது. குறிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ப்ஸ் பிளாக்பேர்ட், அது வந்து அனமரா ஃபோர்பசி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பறவை இனத்துக்கு வந்து பேரிடப்பட்டது. இந்த ஒரு பேர்ட் ஸ்பீசிஸ் ஆனது பிரேசிலில் வந்து காணப்படும். இப்போ வந்து அந்த பறவைகள் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. அடுத்து இன்னொரு பறவை இனத்துக்கும் வந்து இவருடைய பேரிடப்பட்டது. அது வந்து ஒயிட் காலர் கைட் அப்படின்னு ஒரு பறவை இனம். இது வந்து பிரேசிலில் வாழ்ந்து வரக்கூடிய ரொம்ப அரிதான பறவை இனம். ஸோ அந்த ஒயிட் காலர் கைட் அதுக்கு வந்து வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸோடைய பேர் வந்து லெப்டார்டன் ஃபோர்பசி அப்படின்னு வைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 3வது ஆப்பிரிக்காலேயே வாழக்கூடிய, குறிப்பாக வெஸ்ட் ஆப்பிரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய இன்னொரு பறவை இனம், அது வந்து அந்த ஒரு பறவை இனம் வந்து ஃபோர்ப்ஸ் பிளவர். ஸோ அந்த பிளவர் அப்படின்ற பறவை இனத்துக்கு வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸோடைய பேரிடப்பட்டது. அது வந்து செராட்ரியஸ் ஃபோர்பசி அப்படின்னு. இப்போ நான் சொல்லிட்டே வந்த அந்த ஃபோர்பசி அப்படின்னு முடியும். ஸோ ஃபோர்ப்ஸ் அப்படின்ற இவருடைய பேர், அது கூட ஐ மட்டும் சேர்த்து ஃபோர்பசி அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படி வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸோடைய இந்த 3 பறவை இனங்களுக்கு, பேர்ட் ஸ்பீசிஸுக்கு வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸோடைய பேரிடப்பட்டது. ஸோ அதெல்லாம் வந்து வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து குறுகிய காலம் வாழ்ந்து அந்த குறுகிய காலத்தில் இவர் பறவையியலுக்கு ஆற்றின பங்களிப்புக்காக இவரை கௌரவப்படுத்துறதுக்கு பண்ணப்பட்டது. ஸோ இவர் வாழ்ந்தது 28 ஆண்டுகளுக்குள்ளே இருந்தாலும் இவர் பல ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் மற்ற நபர்கள் பண்ணக்கூடிய சாதனைகளை வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட வில்லியம் அலெக்சாண்டர் ஃபோர்ப்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.